அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார் நான் இன்ஜினியரிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சார் ஒரு நிறைய பேர் இப்போ குழம்பிட்டு இருப்பீங்க, நான் அதை தப்பு பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். நீங்கள் எந்த ஒரு ஒரி பண்ண வேணாம். முதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் 99.9% ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவீங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் உங்களுடைய மார்க்கை தப்பாக என்ட்ரு பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்லை சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் பிசி கேட்டகரி இருந்துட்டு நீங்கள் வேறு அதர் கேட்டகரியை நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கனாலோ, இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய ஃபார்ம் மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகுமே தவிர வேறு யாருடைய ஃபார்மும் ரிஜெக்ட் ஆகாது. ரைட், இது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் ஒரி பண்ணணும். சரிங்க சார், நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இந்த மிஸ்டேக்ஸை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். இது உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். தமிழ் TNEA online.org அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அதில் TFC லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு TFC சென்டரினுடைய கோஆர்டினேட்டரு, ஹெட்டு, அவங்களுடைய கோஆர்டினேட்டரு, அதுக்கு மாதிரி சென்ட்ரலுடைய ரூம் நம்பருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பெருந்துறை உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எஸ் மணிகண்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரொஃபஸர் எஸ் லோகநாதன் உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. அது சென்ட்ரல் ரூம் நம்பர், ஃபோன் நம்பர் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூம் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பர்சனல் நம்பர்ஸ். ஸோ இது அஃபிஷியல் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பர்டிகுலர்ஸை கேளுங்க. இந்த மாதிரி என்னுடைய மிஸ்டேக்ஸ் சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. அவர்கள்ட்ட சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த 2 பேர்கிட்ட கால் பண்ணுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ், இவங்க பர்சனல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாக அவங்க பர்சனல் நம்பரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அஃபிஷியல் நம்பருக்கு இதுக்கு கால் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணணும். சரி தம்பி, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் TFC சென்டரில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் TFC சென்டர். இது எந்த இடத்துல இருக்குது? இந்த TFC சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஓகேங்களா? இந்த TFC சென்டரில் போய் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் சொல்லிட்டீங்க. அவங்க நீங்கள் இந்த கரெக்ஷன்ஸ் TFCயில் பண்ண இல்லை, இன்னொரு ஐடியாவும் கொடுக்கலாம். தம்பி, நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இங்கே தான் நடக்க போகுது. ஸோ அந்த டயத்தில் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மறுபடியும் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மிஸ்டேக்ஸை அந்த டயத்தில், அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போகும்போது கூட உங்களுடைய என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். சார் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வைக்கல, அதனால் ரேங்கிங் மாறுமா? மாறவே மாறாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டியூஷன் ஃபீஸை கட் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிள் சர்டிஃபிகேட், அவ்வளோதான். உங்களோட ரேங்கிங்கில் எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மாற்றி வச்சுட்டேன், அதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரேண்டம் நம்பர் தான் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே மாற்றி வச்சிருந்தா கூட நீங்கள் ஒரிஜினலை காட்டிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். அதில் நம்ம மாற்றக்கூடாது. சர்டிஃபிகேட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக அப்லோட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன், வேறு சர்டிஃபிகேட் வைக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பதிலாக வேறு எதையோ வச்சுட்டேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இவங்க இன்னைக்கு வாங்க தம்பி, உங்களால் முடிஞ்சால் வாங்க, பக்கத்துலனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஸோ அது எப்படி வாங்குறது அப்படின்றதே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதே லிங்க்ல அப்பாயின்மெண்ட் ஃபார் TFC விசிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் நீங்கள் அவர்கிட்ட பர்சனலாக பேசிட்டீங்க, அவங்க உங்களுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க தம்பின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய நேமு, எந்த மொபைல் நம்பரு நீங்கள் ஆல்ரெடி, ஏன்னா இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். அடுத்து எந்த இது, இப்போ நான் ஈரோடு சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ஈரோடில் எங்கே TFC சென்டர்ஸ் நான் சொன்னனோ அதில் நீங்கள் ஈரோடில், ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஈரோடு. ஸோ இது மாதிரி அந்த இதில் வந்து நீங்கள் அந்த இடிஎஃப்சி சென்டரை கிளிக் பண்ணி ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எப்போ வரோம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேட் அண்ட் விசிட் என்னைக்கு போகிறீங்க, அதேமாதிரி டைம் என்ன, அதே மாதிரி வந்து எந்த பர்பஸுக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்றத சொல்லணும். இதாக இருக்குது. என்ன பர்பஸ், கரெக்ஷன் அப்ளிகேஷன்ஸா, அப்லோட் சர்டிஃபிகேட்டா, சென்ட்ரல் என்கொயரியா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதில் என்ன எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைமும் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கும் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. போயிட்டு நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். என்னுடைய இது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கால் பண்ணும்போதே தம்பி நீங்கள் ஒரி பண்ண வேணா, நீங்கள் இங்கே தான் வெரிஃபிகேஷன் வருவீங்க, நீங்கள் நான் இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக மறுபடியும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்காரணத்து கொண்டும் ரிஜெக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் அந்த ரிஜெக்ட்ன்ற வேர்டே வரும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி பரிதவித்து கொண்டிருக்க சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட்டுகளில் அப்லோட் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரி பண்ணுறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.